வேற்றாகி விண்ணாய் நின்றாய் போற்றி, மீளாமை ஆள் என்னை கொண்டாய் போற்றி. ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி. ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி. காற்றாய் எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. காசியில் பிரசித்தி பெற்ற கங்கா நதி என்பது புண்ணியம் தரக்கூடிய நதி. இங்கே அவர்கள் செய்த கர்மாவை நீக்கி இந்த காசியில் இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைப்பதாக ஐதீகம். ஆகவே இங்கே அஷி காட்டு முதல் மணிகர்ணிகா காட்டு வரை உண்டு. இந்த காட்டு என்பது நம்ம தமிழ்நாட்டில் படித்துறை என்பார்கள். இந்த ஒவ்வொரு படியிலையும் இங்கு மாலை 6:30 மணி முதல் ஒவ்வொரு படித்துறையிலையும் இங்கே தீபாராதனை கங்கைக்கு ஏற்றப்பட்டு இந்த கங்கையை தூய்மை செய்து இங்கே வரக்கூடிய கங்கா தீர்த்தம் புண்ணிய தீர்த்தமாக அமைகிறது. ஆகிய இங்கே வருபவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காட்டில் குளித்து அந்த கங்காதேவியை வணங்கி வழிபாடு செய்து நம்ம செய்த கர்மவினைகளை தீர்த்து கொண்டு நாம் அடையலாம். இங்கு காசியில் வந்தவுடன் முதலில் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். அந்த காலபைரவர் ஆலயம் சென்று காலபைரவர் உத்தரவு பெற்று பின்தான் இங்கு வாராயம்மன் சொல்லக்கூடிய வாராய் காட்டு உண்டு. அந்த வாராய் காட்டு அருகில் மேலே செல்லும்போது வாராயம்மன் பாதாளத்தில் உள்ளால். அந்த வாராயம்மனை வழிபாடு செய்த பின் நாம் காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயம் சென்று அவருக்கு அபிஷேகம் செய்யும்போது மேன்மை கிட்டும். அங்கு காலையில் 1 மணி முதல் 1 மணிக்கு இந்த மணிகர்ணிகா காட்டில் அஸ்தி அந்த சாமணி எடுத்து அந்த பெரும் சிவபெருமானுக்கு காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அதன் பின் வரக்கூடிய 3 மணி முதல் 4 மணி வரை இங்கே தீபாதாரணை காட்டப்படுகிறது. அந்த தீபாதாரணைக்கு 300 ரூபா பணம் பெறப்பட்டு அந்த தீபாதாரணையில் நாமும் பங்கு கொள்ளலாம். அதன் பின்னாக காசி நாட்டுக்கோட்டை சத்திரம் என்ற அவர்களால் இங்கு தமிழர்களால் 3 கால பூஜைகள் அவர்களால் நடத்தப்படுகிறது. அந்த பூஜை என்பது 3 மணி முதல் 4 மணி வரை அந்த நாட்டுக்கோட்டை சத்திரம் சொல்லக்கூடிய அவர்கள் மூலம் தீபாவளி நடக்கிறது. அடுத்தபடியாக 11 மணி அளவில் 2ஆம் பூஜை நடக்கிறது. மூன்றாவதாக இரவு 9 மணி முதல் 10 மணி வரை அங்கே அலங்காரம் செய்து அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து தீபாவளி அத்துடன் தீபாவளி வழங்கப்பட்டு அத்துடன் பூஜை நிறைவு செய்கிறது. அதன் பின் இப்படி வழக்கமாக 4 கால பூஜைகள் நடைபெறுகிறது. அதில் 4 மணி முதல் 5 மணிக்குள் நாம் அனைவரும் அந்த 1 மணி நேரத்தில் நாம் காசி விஸ்வநாதரை பால், நீர், ஜலம், கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஜலம் கொண்டு அதை சிவலிங்கத்தை தொட்டு வழிபாடு செய்யக்கூடிய முறை காலை 4 மணி முதல் 5 மணி வரை தான். அதன் பின் நாம் காசி விஸ்வநாதரை தரிசிக்க முடியுமே தவிர தொட்டு நாம் வழிபாடு செய்ய முடியாது. ஆகவே இந்த காசி ஸ்தலம் வளம் பெற்ற ஸ்தலம். முதலில் காலபைரவரை வழிபட்டு வாராயம்மனை கிட்ட உத்தரவு பெற்று பின் காசி விஸ்வநாதரை நாம் வழிபாடு செய்யும்போது அந்த வழிபாடு நமக்கு சிறப்பாக அமையும் என்பதில் எந்த அளவும் சந்தேகமில்லை. ஆகவே நம் கர்ம வினைகளை நம் முன்னோர் செய்த பாவங்கள் 21 தலைமை செய்த பாவங்கள் இங்கே நாம் கங்கையில் இந்த காட் சொல்லக்கூடிய ஆசி காட் முதல் மணிகர்ணிகா காட்டு வரை உள்ள அனைத்து காட்டிலும் நாம் ஒவ்வொரு காட்டிலும் குளித்து 48 முறை அந்த நீரில் மூழ்கி நாம் எழுந்திருத்து வரும்போது இங்கே நமக்கு செய்த கர்மவினைகள் பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை.